திருக்குர்ஆனுக்கு என்று ஒரு வெயிட் இருக்குது, ஒரு கணம் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல 59வது அத்தியாயம் 21வது வசனம் அதுல அல்லாஹ் சொல்றான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலி, இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நாம் இறக்கியிருந்தால் லரஐதஹு காஷிஅம் முத்தஸத்திஅம் மின் ஹஷ்யத்தில்லாஹ், நபியே நீங்கள் அந்த மலை தூள் தூளாக ஆகிவிடுவதை பார்ப்பீர். என்ன காரணத்தினால? அல்லாஹ்வின் மீது உள்ள அச்சத்தினால். குர்ஆனினுடைய கணம் அடர்த்தி அதிகமாக இருக்கிற காரணத்தினால அந்த மலை குர்ஆனின் கணத்தை தாங்க இயலாது, தாங்க முடியாம தூள் தூளாக ஆகிவிடுவதை நீங்கள் பார்ப்பீர். வதில்கல் அம்சாலு நத்ரிபுஹா லின்னாஸி லஅல்லஹும் யதஃபக்கரும், மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த உதாரணத்தினை நாம் கூறுகிறோம். அல்லாஹ் சொல்றான், இது ஒரு உதாரணம். இந்த உதாரணம் என்பது எதற்காக? மக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். குர்ஆனின் வெயிட் என்ன, குர்ஆனினுடைய கணம் என்ன, அது தாங்கி இருக்கக்கூடிய கருத்தின் அடர்த்தி என்ன, அதையெல்லாம் ஒரு மலையின் மீது, கடினமான மிக மிக கனமான ஒரு பொருள் தான் மலை, அந்த மலையின் மீது இந்த குர்ஆனை நாம் இறக்கியிருந்தால் கூட மலையின் கணம் தாங்காது. அதன் கணத்தை விட அதிகமான கணம் கொண்டது குர்ஆனினுடைய அடர்த்தி. அப்படிப்பட்ட குர்ஆனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உள்ளங்களில் அல்லாஹ் நமக்கு சுமக்கும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். மலைகளால் சுமக்க முடியாத திருக்குர்ஆனின் கணத்தை நம்முடைய இதயங்கள் சுமக்கக்கூடிய அளவில் அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்திருக்கிறார். அதே வேளையில இந்த குர்ஆனுக்கென்று ஒரு அளப்பரிய தாக்கம் இருக்கிறது. இந்த குர்ஆனுக்கென்று நாம் அளவிட முடியாத ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் இந்த குர்ஆனை எந்தவித நோக்கமும் இல்லாமல் அல்லது வெறுமனே ஓதப்படுகிற ஒரு மந்திரமாக, மக்கள் எல்லாம் இதை சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு மந்திரமாக இருந்தால் போதும், அந்த நோக்கத்தில் அல்லாஹ் இதனை வழங்கவில்லை. இதுக்குன்னு ஒரு உயிர்ப்பு இருக்கு, இதுக்குன்னு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. இது மனித உள்ளத்தை உழுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது, மனிதனுடைய போக்கையே மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டது. ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவன் எண்ணி பார்த்திட முடியாத அளவிற்கு ஆச்சரியங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்த வல்லது. அப்படித்தான் இந்த குர்ஆனின் தன்மையை அல்லாஹ் அமைத்திருக்கிறான்.